வணக்கம் அட் வெற்றி லைஃப் ஸ்டைல் சோலோ. ஒருத்தரை பற்றி பேசணும். அவர் என்னென்னா, கட்சியில் இருக்கிறாரா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, இதான் என்னோடய கேள்வி. இங்கே வந்து பெருசாக பச்சை குத்திடுவார். டிவிகே தலைவரோட பச்சை குத்திடுறாரு. குத்திட்டு என்னை வந்து உள்ளே விட மாட்டுறாங்க, பார்க்க விட மாட்டுறாங்க, பேச விட மாட்டுறாங்க அப்படின்றாரு. ஸோ அவர் போஸ்டிங் எதிர்பார்க்குறாரா என்னன்னு தெரியல. கேட்டால் எனக்கு போஸ்டிங் மேலெலாம் ஆசை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தலைவரை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட இருந்து தலைவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எனக்கு புரியவே மாட்டுது. அப்போது காண்டு தானே, நம்மளை உள்ளன்ற காண்டு தானே. ஓகே. இன்னொன்று பார்த்தோன்னா, டிவிகே மதுரை மாநாடு நடந்தது இல்லையா, அதுக்கு வந்து என்னை வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அவரும் உள்ளே போயிட்டு ஏதோ ஒர்க் பண்ணாரான்னு தெரியல. ஆனால் மாநாட்டு திடலில் வந்து பேசினார், நல்லபடியாக வந்துருக்குது, இது நல்லபடியாக நடக்கும், தலைவரை வேறு லெவலில் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு ஏதோ சம்திங் பேசுகிறாரு. ஒரு செய்தியாளர் வந்து கேட்குறாரு, என்னங்க நீங்கள் அவரை சுற்றி இருக்கிறவங்ககிட்டருந்து தான் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இவர் கரெக்டாக இருக்கிறாரு, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கரெக்டாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பேச்சை கேட்டுக்கின்னு இவர் இது பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அதேமாரி அடுத்தது பார்த்தோன்னா, எனக்கு வந்து மாநாடு முடிஞ்சு எனக்கு திருப்தி இல்லை, தலைவர் வந்து ஃபயராக பேசலை. எவ்வளோ பேர் எல்லார் பேரும் கேட்ட வரைக்கும் 99% ஃபஸ்ட்டை விட மதுரை மாநாடு தான் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் திருப்தியாக இல்லை, அஜித் சேர்த்ததுக்கு பேசலை, கவின் சேர்த்ததுக்கு பேசலை அப்படின்ற. அவர் மாநாட்டில் என்ன பேசணுமோ அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் வந்திருப்பார். இதெல்லாம் பேசி டைமை இப்போதைக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ மற்ற கட்சிக்காரங்க பேசுகிறாங்க, எந்த விஷயமா தான் ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயத்த பேசுகிறாங்கன்னா அதையே இவரும் பேசணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, கேப்டன் விஜயகாந்த் சார் இதுக்கு போகிறாங்க, அவங்க கேட்குறாங்க, கேப்டன் விஜயகாந்த் சாரை வந்து முன்னிறுத்தி தான் இவர் வந்து ஆட்சி நடத்துவாரா, அவருக்கு உண்டான அந்த இது மாதிரி இவருக்கு மரியாதை கிடைக்குமான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் வர முடியுது அப்படின்ற. அப்போது என்ன தான் உங்கள் பிரச்சனை? நீங்கள் டிவிகே கட்சியில் இருக்கிறீங்களான்னு கேட்டால், நான் டிவிகேல இல்லை, நான் தனித்து கட்சி பணி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தனித்து கட்சி பணி செய்கிறேன்னா அப்போ என்ன இவரு ஒரு கட்சி தொடங்குறாரா? ஒன்று கட்சியில் என்னை அவர் கூப்பிடுவார், அதுக்காக நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லு. இல்லை, நான் கட்சியில் இல்லை, எதை என்னால் முடிஞ்ச பொது சேவை செஞ்சிங்கன்னா அப்படின்னு சொல்லு. அதுக்கு எதுக்குமே இல்லாத என்ன பேச்சு இதுன்னு எனக்கு புரிய மாட்டுது. இப்போ இப்போ நீங்கள் கட்சியில் போய் சேரணுன்னா ஒரு தலைவரை பற்றி அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டாவது நல்ல விஷயம் சொல்லணும். நான் பார்த்த வீடியோ வரைக்கும் நீங்கள் ஒரு பாயிண்ட் கூட நல்ல விஷயம் சொல்லலை. மாநாட்டில் திருப்தி இல்லைன்றீங்க, என்னை வந்து மீட்டிங் வேலையை செய்ய சொல்லி கூப்பிட்றாங்கன்றீங்க. அப்புறம் இன்னொரு இன்டர்வியூவில் கேட்கும்போது சொல்கிறாங்க, நான் ஒரு வேலை ஆகணுன்னா மட்டும் என்னை கூப்பிட்றீங்க, மீட்டிங் வேலை செய்ய சொல்லி கூப்பிட்றீங்க, அப்புறம் வேலை முடிஞ்சோடனே கைட்டி விட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரை சுற்றி இருக்கிறவங்கிட்ட இருந்து தான் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பிசியானந்துக்கு காலில் போய் விழுந்துடுறீங்க. எனக்கு புரியல, அவரை தான் உங்களுக்கு பிடிக்கல, அவர் உங்களை விடலை அப்படின்னும் போது அவர் காலில் எதுக்கு நீங்கள் அதுக்கு வணக்கம் வச்சுட்டு போயிடலாமே, அவர் காலில் ஏன் போய் விழுந்தீங்க? நீங்கள் தான் மானஸ்தராச்சே. நீங்கள் ஒரு டிவிகே தலைவர் உங்களை திரும்பி பார்க்கணுன்னா அதுக்கேற்ற வேலையை நீங்கள் செய்யணும். ஒன்று அவர் கட்சியில் போய் சேரத்துக்கு உண்டான முயற்சியை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அவரை பற்றி பேசாதீங்க. முதல்ல எந்த மைக்கு கிடைச்சாலும் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து தூக்கி வச்சு பேசுகிற மாதிரி பேசி தப்புன்னு கீழே போட்டுடுறீங்க. யாருன்னு உங்களுக்கு புரியுதா மக்களே? அவர் தான் மிஸ்டர் பிஎட் பாலாஜி. அவர் தான் இவ்வளோ வேலையை பண்ணிருக்காரு. அவரோட வீடியோ எல்லாரும் வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு குறை வச்சு பேசுகிறாரு அவர். ஒன்று கட்சியில் இருக்கேன்னு சொல்லுங்கள், இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு சும்மா வந்து யார் எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் பண்ணுறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களை அக்செப்ட் பண்ணலை யாரும் அப்படின்னு தெரியுது. ஓகே, நீங்கள் உங்கள் பாயிண்ட் எனக்கு புரியுது. நீங்கள் போய் டிவிகே தலைவர்கிட்ட பேசலாம், இது பண்ணாலும் நம்ம தனியாக தெரிய மாட்டோம், நீங்கள் மட்டும்தான் ஒரு பக்கத்தில் நின்றுவீங்க கடைசி வரைக்கும் அப்படின்ட்டு ஒரு காண்டில் கூட அந்த கட்சி உள்ளே இருக்கிற ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் பண்ணலாம். சரிங்களா? அதுக்காக வந்து அதில் பொறாமப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் 5-6 படம் நடிச்சிருக்கலாம். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 1000 பேர் தெரியுதுன்னா அது 300 பேர் என்ன தெரியும், அது அவரோட உழைப்பு, இது என்னோடய உழைப்புன்றீங்க. தெரியும், படத்தில் பார்த்ததுனால தெரியும். அதுக்காக வந்து எல்லா விஷயத்துக்கும் அக்செப்ட் பண்ணணும், மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. எனக்கு போஸ்டிங் மேலெலாம் இது கிடையாது, ஆசை கிடையாது. போஸ்டிங் மேலே ஆசை இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கட்சிக்கு போகிற? கட்சி பண்ணி செய்வா, பொது சேவை செஞ்சுட்டு அப்போ காசு இல்லாத செஞ்சிருவீங்களா நீங்கள்?
மிஸ்டர் பிஎட் பாலாஜியோட வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள். அவர் பேசுறது எல்லாமே முதுகில் குத்துற மாதிரி தான் பேசுகிறார். பின்னால் கத்தி வச்சுக்கின்னு அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இது. யோசிங்க. நன்றி.